Hi everyone, welcome to Learn English Everyday YouTube channel. English நீங்க ரொம்ப ஃபாஸ்டா ரீடிங் பண்றதுக்கான 5 டேஸ்ல எப்படி ஈஸியா கத்துக்கலாம் அப்படின்றத தான் இந்த 5 டேஸ் கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு கிளாஸ் 1. இந்த கிளாஸ் 1ல நம்ம A ஃபேமிலி வந்து கத்துக்க போறோம். A ஃபேமிலி கூட மற்ற கான்சனன்ட் வரும்போது எப்படி சவுண்ட்ஸை நம்ம சேர்த்து படிக்கணும், வார்த்தைகளில் இது எப்படி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத இந்த ப்ராக்டிஸ் மூலமாக நீங்கள் ரொம்ப ஈஸியாக கற்றுக்கலாம். ஓரளவுக்கு என்னால் ரீடிங் பண்ண முடியுது, ஸோ இன்னும் கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோஸ் ஃபுல்லாக நீங்கள் வந்து பாருங்கள். இன்றைக்கி டே 1 ஃபுல்லாக பார்த்து கற்றுக்கிட்டதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபைனலில் ஹோம் ஒர்க் இருக்குது. கண்டிப்பாக அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கான லெசனுக்குள்ளே போகலாம். இந்த ஏ ஃபேமிலி கற்றுக்கிறதுல உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, நிறைய வார்த்தைகளில் இந்த ஏ கூட கான்சனன்ட் சேர்ந்து வரும், நிறைய வேர்ட்ஸ் வரும். ஸோ அதை நம்ம படிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இங்கே வந்து ஏக்கு நம்ம என்ன சவுண்ட் கொடுக்கணும் அப்படின்னா ஆ அப்படிங்கிற சவுண்டு தான் கொடுக்கணும். எக்ஸாம்பிள் பாருங்கள், ஆ இட், டீயோட சவுண்டு என்னது, இட் அப்படிங்கிற சவுண்டு. அப்போ ஆ இட் அட், அட், ஆ ஆம், ஆ அன், அன், ஆ இப், இது இப்பு, இது இப்பு. பீக்கும் பீக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு உச்சரிப்பு டிஃபரன்ஸ் தெரியணும். ஆப், ஆப். ஸோ இது வந்து ஆப், ஆப், ஆப். அதே மாதிரி ஆக், 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 ஆட், 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 அட், ஆம், ஆன், ஆப், ஆப், ஆக், ஆட். ஸோ இதை நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த ஏடி, ஸோ இதோட சவுண்டை வச்சு நம்ம அடுத்தடுத்த ஃபேமிலி வந்து எப்படி ரீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து ஏபி. ஸோ இதை எப்படி படிக்கணும், ஆப். எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ சி கூட இந்த ஆப் அப்படிங்கிற சவுண்டை சேர்த்து நம்ம எப்படி படிக்கிறது அப்படின்ற ப்ராக்டிஸ் பண்ணலாம். சியோட சவுண்டு என்னது, கு அப்படிங்கிற சவுண்டு. அப்போ கு ஆப், கேப், கு ஆப், கேப். ஆல்ரெடி நம்ம ஆப்புங்கிற சவுண்ட் வந்து படித்தாச்சு. இப்போ அது கூட மற்ற கான்சனண்ட்டை வச்சு இந்த வார்த்தைகளை நம்ம ஈஸியாக படிக்க போகிறோம். அடுத்தது பாருங்க, டு, டு ஆப், டேப், டு ஆப், டேப். இஃப், ஆப், ஃபேப், ஃபேப். கு ஆப், கேப், கேப். ஓகே, கு ஆப், கேப். நெக்ஸ்ட் இஜு ஆப், ஜாப், ஜாப். இல் ஆப், லேப், லேப். ந் ஆப், நாப். டு ஆப், டேப், டேப். ஓகே, ஸோ ஏபி ஆப், ஆப் அப்படிங்கிற சவுண்டு தான். அதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், கான்சனன்ட் கூட சேர்த்து வேர்ட்ஸில் படிக்கிறோம். ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஏயும் டியும். ஸோ இதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம், ஆட், ஆட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ பு ஆட், பேட், பேட். டு ஆட், டேட், டேட். இஃப் ஆட், ஃபேட், ஃபேட். நெக்ஸ்ட் ஒன் ஹெச்சோட சவுண்ட் என்னது, இஹ், இஹ் ஆட், ஹேட், ஹேட். நெக்ஸ்ட் ல் ஆட், லேட், லேட். ஆட், மேட், மேட். ப ஆட், பேட், பேட். ர் ஆட், ரேட், ரேட். ஸோ இங்கே டிக்கு டுன்னு சொல்லக்கூடாது, டுன்னு சொல்லணும். ஏன்னா ஏயும் டியும் இருக்குது. ஆட், அட். இது இது வந்து ஆட், டு, டு, டு. அந்த சவுண்டு டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக புரியணும். அடுத்தது ஏஜி. இதுக்கு என்ன சவுண்ட் நம்ம படித்தோம், ஆக், ஆக். எக்ஸாம்பிள் பாருங்க, பியோட சவுண்ட் என்னது, பு, பு ஆக், பேக், பேக். கு ஆக், கேக், கேக். இஹ் ஆக், ஹேக், ஹேக்.
ag, lag, lag, ag, nag, nag, ag, rag, ag, rag, rag. Next பாருங்க, sag, 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 tag, 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 bag, gag, hag, lag, nag, rag, sag, tag. ஓகே, ஏஜி எப்படி படிப்பீங்க? ag, ag. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, am, am, bam, bam, am, dam, dam, am, jam, jam, am, pam, pam. Next, am, ram, ram, am, yam, yam, am, sam, sam. இந்த pam, sam இது ரெண்டுமே பார்க்கும்போது நேம்ஸ். ஸோ அதனால தான் முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்து கேபிட்டலில் உங்களுக்கு வந்து இருக்கு. இப்போ am எப்படி படிப்பீங்க? am அப்படின்னு படிப்பீங்க. மற்ற எழுத்துக்களோட சேர்த்து உங்களுக்கு வார்த்தைகள் படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் இல்லையா? ஸோ இதுதான் இந்த ஏ ஃபேமிலி படிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கிறது. அடுத்தது நிறைய பேருக்கு ஏ வந்து என்ன சவுண்ட் வரும் அப்படின்ற கன்ஃபியூஷன் நிறைய இடத்துல இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக உங்களால் ரொம்ப ஈஸியாக அண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரீடிங் பண்ண முடியும். உங்களோட கிட்ஸுக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் ரீடிங் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களும் ரொம்பவே ஈஸியாக கற்றுக்குவாங்க. அடுத்தது ஏஎன், என். நெக்ஸ்ட்டு ப அண்ட் பேன், ப அண்ட் பேன். கு அண்ட் கேன், கேன். அண்ட் அண்ட் can. If and fan, fan. And man, man. P and pan, pan. And ran, ran. T and tan. If and van, van. Next family AP, app, app. ஃபஸ்ட்டு பார்த்தது ab, இது app. ஓகே, g app, gap, gap. k app, cap, gap, cap. g k. புரியுதா ரெண்டு டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு? அதே மாதிரி app, map, map. l app, lap, lap. app, nap. app, wrap. is app, sap. it app, tap, tap. ஓகே, ஸோ இதெல்லாமே ஏக்கு வந்து உங்களுக்கு என்ன சவுண்ட் வருது? ஷார்ட் சவுண்ட் வருது. இப்போ டிஏபி, டேப் அப்படின்னு படிக்கும் இல்லையா? இட்டு ஆப், டேப். இதுவே டிஏபிஇன்னு வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து ஏக்கு என்ன சவுண்டு வரும்னா லாங் சவுண்டு, ஏங்கிற சவுண்டு. டேப் அப்படின்னு சொல்லி வரும். டேப், டேப் அந்த மாதிரி வரும். ஓகே, ஸோ அடுத்தது டி ஃபேமிலி. லாஸ்ட் சவுண்டும் இதுதான் உங்களுக்கு. டீயோட வரும்போது அட், அட் அப்படின்னு படிக்கிறோம். ப அட், பேட். கு அட், கேட். இஃப் அட், ஃபேட், ஃபேட். இஹு அட், ஹேட், ஹேட். at, mat, mat. ip at, pat, pat. at, rat, rat. is at, sat, sat. ஓகே, ஸோ இன்றைக்கி கிளாஸ் 1ல் நம்ம கற்றுக்கிட்டது ஏ ஃபேமிலி. ஏ ஃபேமிலி கூட கான்சனன்ட் சேர்ந்து வரும்போது அதோட சவுண்டு உங்களுக்கு வந்து எப்படி வருது, அதை வந்து நம்ம மற்ற கான்சனன்ட், அதாவது இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏ ஃபேமிலியில் டி, ஜி, பி இதெல்லாமே உங்களுக்கு வரும். இந்த ரெண்டு சவுண்டு கூட நம்ம மற்ற எழுத்துக்களை சேர்த்து எப்படி வார்த்தையை ஈஸியாக படிக்கிறது அப்படின்றத இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் கற்றுட்டு இருந்திருப்பீங்க.
இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த வவல்ஸோட சவுண்டு கன்ஃபியூஷனே இருக்காது. உங்களுக்கான ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, இங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த 3 காம்பினேஷனில் லாஸ்ட்டில், அதாவது இந்த ஏஎம்மில் முடியக்கூடிய வார்த்தைகள் உங்களுக்கு தெரிஞ்சது இங்கே பார்த்தோம் இல்லையா, ஃபேட், ஹேட், இந்த மாதிரி ஏஎம், ஏபி, ஏஎன். ஸோ இந்த 3ல் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸாம்பிள்ஸை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். நான் கொடுத்துருக்கக்கூடிய வார்த்தைகளை நான் சொல்லி கொடுத்த மாதிரியே நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்படி ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு நிறைய கான்சனன்ட்ஸோட சவுண்ட்ஸை நம்ம ரிப்பீட் பண்ணுவோம். அதே சமயம் 2 எழுத்துக்களோட சவுண்டை வச்சு வேர்ட்ஸை ரீட் பண்ணுறது போது நம்மளால் பெரிய பெரிய வார்த்தைகளையும் ஸ்ப்ளிட் பண்ணி படிக்கிற இடங்களெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கான லெசன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் பேலன்ஸ் 4 வீடியோஸும் உங்களுக்கு சேனலில் அப்டேட் ஆகும். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அடுத்த இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.